தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா. மலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். என் குற்றங்கள் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே, உம்மைத்தான் தேடுகிறேன். மன்னிப்பு தருபவரே, உம்மைத்தான் தேடுகிறேன். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா. மலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 22 முதல் சில வசனங்கள். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய பணியை செய்து முடித்தவராய் பசியாய் இருந்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு பசியாற்றி அவர்களை திருப்தியாய் அனுப்பிவிட்டு அடுத்த ஒரு பணியை செய்கின்றார். தம்முடைய சீஷர்களை படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்துகின்றார். ஆம் பிரியமானவர்களே, அன்பராக இயேசு கிறிஸ்து எதற்காக சீஷர்களை படவில் ஏறும்படி அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்துகின்றார்? ஆம், அவர் தனித்து ஜெபம் பண்ணும்படி. பிரியமானவர்களே, அவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கும் அநேக மக்கள் துரிதப்படுத்துகிறார்கள் மற்றவர்களை. எதற்காக? தன்னுடைய காரியத்திற்காக, சுயத்திற்காக, உலக காரியத்திற்காக மற்றவர்களை துரிதப்படுத்துகிறார்கள். அவர்களும் துரிதப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபிக்கும்படி அவர் துரிதப்படுத்துகிறார் மற்றவர்களை. தம்மை சூழ்ந்திருக்கிற எந்த ஒரு காரியமும் அவருக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்று சொல்லி, ஜெபிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் தனித்து ஜெபிக்கும்படி மற்றவர்களை துரிதப்படுத்தி அனுப்பிவிடுகின்றார். பிரியமானவர்களே, பிதாவாக தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவாக இருந்த போதிலும் அவருக்கு ஜெபத்தினுடைய மேன்மை தெரிந்தபடியினாலே, அதுவும் தனித்து ஜெபிக்கிறதான மேன்மையை அவர் உணர்ந்தபடியினாலே அவர் மற்றவர்களை துரிதப்படுத்தி தன்னை சூழ்ந்திருக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் தன்னை விலக்கி
தனிமைப்படுத்தி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, கெச்சேமேனு தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை விட்டு தனித்து போய் அவர் ஜெபித்தார். ஆம், வேதத்தில் அநேக இடங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தனித்து ஜெபித்ததை நாம் பார்க்கின்றோம். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எவ்வளவு பெரிய காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருந்தாலும் நாம் தனித்து ஜெபித்து தேவனோடு கூட உறவாடுவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட முகமுகமாக பேசுகிறவராக இருப்பார். ஆம், மோசேயோடு கூட தேவன் முகமுகமாக பேசினவர். நம்மோடு கூட கர்த்தர் முகமுகமாக பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் தனித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆம், எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தேவ சமூகத்தில் தனிமையாய் அமர்ந்து நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் தேவன் அவருடைய ரகசியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் தேவன் நம் மூலமாக செய்து முடிப்பார். அநேக ரகசியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் இந்த உலகத்தில் ஒரு ஜெயமுள்ள ஒரு ஜீவியம் ஜீவிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆம், பிரியமானவர்களே, நாம் தனித்து ஜெபிப்போம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.